இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருந்தா கால் பண்ணி பேசுங்க சார். மாத்திரை மட்டும் போட்டதில் யாருக்கா சரியாயிருக்கா? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணா சுகருக்கு மாத்திரை நிறுத்திடலாம், இல்லை ப்ரெஷருக்கு மாத்திரை நிறுத்திடலாம், இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம், தைராய்டுக்கு மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்படி யாராவது நிறுத்தியிருந்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியுது. எழுதி வச்சுக்கிடுங்க. அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் எண்ணெய்க்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இன்னும் நிறைய பேர் கொய்யா இலை, கிரீன் டீ, வெந்தயம், ஆவாரம் பூ ரொம்ப ஃபேமஸ். வெந்தயம் ஆவாரமும் பயங்கர ஃபேமஸ். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்டதுனால முதல்ல சுகருக்கு 1 மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இன்னைக்கு 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இன்னைக்கு இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் எல்லாமே சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த 3க்குமே எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த 3க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, 2 காரணம்லாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க, எந்த புத்தகம் படிச்சு பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா பெஸ்ட் ஒரே ஒரு வழி தான். பெஸ்ட் பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரையும் இன்சுலினும். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சதில்ல? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் சொன்ன கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். சரியா? ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.